கருப்பு பல்சர் தான் சொல்கிறீங்க. நல்லா இருக்குது சார். புதுசாக டைரக்டர் முயற்சி பண்ணியிருக்காரு. அது புதுசாக வந்து அவர் ஒர்க் அவுட் ஆகும்போது ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நம்ம படம் பார்த்த வரைக்கும் சொன்னால் கொஞ்சம் சில இடத்துல நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது படம். ஏன்னா பல்சருக்குள்ளே ஆவி பூந்துன்னு சொல்லும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருக்குது. அதுவும் வந்து மாட்டோட ஆவி தான் உள்ளே இருக்குது. அது நம்மளுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாரும் சரி, என்னோடய ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ணுறாரு. நல்லாவே இல்லை. மெயின் கண்டென்ட் கூட விட்டுருங்க. கண்டென்ட் புதுசாக ட்ரை பண்ணிக்காரு. ஆனால் படத்தோட லேக் இருக்குது பாருங்கள். அந்த லேகால தான் தலையை பிச்சிக்கலாமல் இருக்குது. அது மாதிரி லேக் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக்கு. காமெடி கிமெடி சப்போர்ட்டிங் கேட்டு போனாலும் மோசமாக எடுத்துருக்காங்க படம். அதனால தான் நினச்சிருக்காரு. அவர் நல்லா முயற்சி பண்ணாலும் சார் படம் லேக் ஆக தொட்டு அவரோட ஆக்டிங் வந்து நமக்கு எடுபட மாதிரி இருக்குது. பாசிட்டிவான என்ன சொல்லுவீங்க படத்தில்? பாசிட்டிவானு சொல்லணும்னு சொல்கிறீங்களா? பாசிட்டிவான இந்த கிளைமேக்ஸில் ஃபைட் நல்லாயிருக்கு. தினேஷ் நல்லா போட்டிருக்காரு. அந்த ஏன்னா இப்போ மாடு வந்து அவர் உடம்புக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் அந்த ஃபைட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி நல்லா அதாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா கண்டென்ட் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா பழி வாங்கும் காரணம் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பேய் வந்து காருக்குள்ளே இருக்கும். இதில் வந்து பல்சருக்குள்ளே இருக்கிறது ஒரு புது கண்டென்ட் தான். அதை வேறு மாதிரி அழகாக இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரியே கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். லேகாக தொட்டு படம் வந்து ஆடியன்ஸை பார்ப்பாங்கன்னு தெரியாது. இது என்னோட கருத்து. ஒரு தடவை பார்க்கலாம் சார். நம்பி ஒரு தடவை வந்து பார்த்தாங்கன்னா அந்த பல்சரில் என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தடவை பார்ப்பாங்க எப்படின்ட்டு. அதுக்காக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க வந்து டெஃபினட்டாக ஒரு டைம் பார்க்கலாம். மன்சூர் இங்கே நல்லா நடிச்சிருக்காரு சார். ஆனால் அவர் நடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நமக்கு மூஞ்சி சுருக்குது. நல்லா இல்லை. சில இடத்துலாம் ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்குது. வேலை எல்லா படத்துலையுமே வந்து டைரக்டர் வந்து ஒழுங்காக பயன்படுத்தினாங்கன்னா எந்த நடிகராக இருந்தால் நடிச்சு தான் இருப்பாங்க. அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஹேட்டராக இருந்தாலும் டைரக்டர் கரெக்டாக வேலை வாங்கினா தான் எந்த ஒரு நடிகருமே வந்து சூப்பராக பண்ண முடியும். டைரக்டர் சில இடத்துல சரியாக வேலை வாங்கல போகுது. ஒரு மனுஷன் இங்கே ஏதாவது சொல்கிற போகிறான்னு அவரே பயந்துறான்னு தெரில. ஒரு தடவை பார்க்கலாம் சார். வந்து இந்த கருப்பு பல்சரில் வந்து எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து காமெடி, சென்டிமெண்ட்டு, வீரம், இது எல்லாமே இந்த படத்தில் காட்டியிருக்காரு. டைரக்ஷனுக்கு முரளிகிருஷ்ணா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துக்கிறேன். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரம் நடித்த அனைவருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேட்டரில் வந்து குடும்பத்தோட படம் பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாருமே படம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இன்னும் பாரம்பரிய ஒரு ஜல்லிக்கட்டு. அதில் வந்து கருப்புன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. கருப்பு பல்சர். இந்த பல்சருக்கு அந்த கருப்பனுக்கும் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது இன்னுமே தெரியாது. ஆனால் இது வந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த கருப்பு பல்சர் டைட்டில் எப்படி வச்சாங்க, கருப்பனு எப்படி வருது, அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. வந்து பாருங்கள். படம் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு. நியூ மியூசிக் நல்லாயிருக்கு. பாட்டும் நல்லாயிருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதில் செம்மையாக இருக்குது. ஜல்லிக்கட்டு பாட்டு செம்மையாக இருக்குது. நல்லாயிருக்கு. தேட்டரில் வந்து படம் பாருங்கள். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமும் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். குழந்தைங்களோடு வந்து பார்க்கலாம். நல்ல படம். படம் நல்லா இருக்குண்ணா. ஸ்டோரிக்கு நல்லாவே மேட்ச் ஆகுதுண்ணா. கருப்பு பல்சருன்றது வந்து நல்லாவே மேட்ச் ஆகுது. கருப்பன் பைக்கு வந்து அவர் இது பண்ணிடுவாங்க. இது பண்ணிடுவாங்க. பைக்கு லாஸ்ட் டைம் வந்து இது பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஃபேமிலி இது தான். அது ஃபேமிலி அதுக்கப்புறம் குழந்தைங்க த்ரில்லிங் கமர்ஷியலாகவும் இருக்குது படம். பேய் ரெண்டுமே. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக போய்ட்டுருக்கு. ஃபேமிலியோட தானே வந்து பார்க்கணும். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். டபுள் ஆக்ஷன். தினேஷ் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்குது. கமர்ஷியலாக இருக்குது. பேய் படமும் நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்குது. லாஸ்ட்டு நல்லாவே இருக்குது. ஓகேண்ணா. குடும்ப